ஓ பன்னீர்செல்வம் முதல்வராக இன்று பதவியேற்பு அப்படின்னு இன்னைக்கு எல்லா நாளிதழ்கள்லையும் செய்திகள் வந்திருக்குது. தமிழகத்தின் முதல்வராக ஓ பன்னீர்செல்வம் இன்னைக்கு பதவியேற்க இருக்கிறதை தலைமைச் செயலக வட்டாரங்களும் உறுதிப்படுத்தின அப்படின்னு செய்திகள் சொல்லுது. இதை இந்த நாளிதழ்கள் எப்படி செய்தியாக போட்டிருக்காங்கிறத பார்க்கலாம். அதற்கு பிறகு நம்ம உரையாடலை தொடரலாம். கடைசியாக வந்த ஆங்கில நாளிதழில் வரக்கூடிய தலைப்பு செய்தி புதிய கோணத்தை கொடுக்குது. அது அவரோட அதிர்ஷ்ட தேவதை மீண்டும் அவரை பார்த்தார். அப்புறம் அவரையும் டீ செல்லர் அப்படின்னு இப்போ பிரதமருக்கு பிறகு அவரையும் டீ செல்லர்னு சொல்லி தலைப்பெல்லாம் போட்டிருக்காங்க. ஹம்பிள் அண்ட் லாயல் அப்படின்னு சொல்லியிருக்கிறது வழக்கமாக எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தையாக இருக்கு. அவருடைய எளிமையும் விசுவாசமும் அவருக்கு மீண்டும் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நாளிதழில் தலைப்பு போட்டிருக்கிறாங்க. நீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க மணி? அது ரெண்டாவது முறையாக அவர் முதலமைச்சராக இப்ப பதவி ஏற்கிறார். அவர் ஹம்பிள் அண்ட் லாயல்ன்றது உண்மைதான், அதுல மாற்று கருத்து எடுக்க முடியாது. ரெண்டாவது இது அந்த கட்சியோட இப்ப ஜெயலலிதாவோட வழக்கு தீர்ப்பை பத்தி நம்ம என்ன வேணா பேசலாம். பட் அந்த கட்சி யாரை தேர்ந்தெடுக்கணும் என்னன்றதுலாம் அந்த கட்சியோட தனி உரிமை, அதை பத்தி நம்ம ஒன்றும் பெருசா பேசிட முடியாது. ரெண்டாவது இரண்டாம் கட்ட தலைவர்கள் என்பதே இல்லாத ஒரு நிலையில ஏற்கனவே உங்களுக்கு ஓரளவு நிர்வாக அனுபவம் உள்ள ஒருவரை தான் அந்த கட்சி தேர்ந்தெடுத்திருக்கிறது. இப்ப இந்த கடந்த ஒரு மாதமாவே தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்ட பிறகு பல வதந்திகள். எனக்கு உண்டான சந்தேகம் 2001 2002 பீரியடுக்கு பிறகு தொடர்ந்து கிட்டத்தட்ட இவர் தான் அதிகாரத்துல நம்பர் 2வா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு. ஆமா, அப்போ அவரை இரண்டாம் கட்ட தலைவர்னு சொல்லி மீடியால யாரும் ஒத்துக்க மாட்டாங்களா? ஆனா நீங்க உடனே சொல்லிட்டீங்க நிர்வாக அனுபவம் உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அந்த மாதிரி அவர் இப்போ புதிதாக இன்னொருத்தரை கொண்டு முதலமைச்சராக நியமிக்கல அதிமுக. அங்க ஏற்கனவே 2வது இடத்துல நிதி அமைச்சராக 2வது இடத்துல இருக்கக்கூடியவரை தான் தேர்ந்தெடுத்திருக்குது. அப்போ அங்க அது இரண்டாம் கட்ட தலைமைன்னு ஏத்துக்க முடியாதா? நிச்சயமா இல்ல. எப்படின்னா இப்ப நம்ம சொல்லக்கூடிய நம்பர் 2 ஹைரார்கி, கேபினெட்ல இருக்கக்கூடிய ஹைரார்கி. இப்ப அது ஆப்வியஸா இருக்கும், எப்பயும் புரோட்டோகால். அதன்படி ஓபிஎஸ் தான் நம்பர் 2. பட் பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங் பார்ட்டியில யாருமே செகண்ட் ரேங்க் லீடர்ஷிப்பே இல்லாத ஒரு கட்சியாகத்தான் அது இருக்கிறது. இவர் கடந்த முறை 6 மாதங்கள் இருந்தார். ஆனால் எனக்கு என்ன படுதுன்னா இந்த முறை அதிக நாட்கள் இருக்க வேண்டிய சூழல் எனக்கு தோணுது. 2016 சட்டமன்ற தேர்தலை ஓபிஎஸ்ஐ முதலமைச்சராக வைத்துக் கொண்டு தான் கட்சி சந்திக்கக்கூடிய சூழல் இருப்பதாகத்தான் இப்போதைக்கப்படுகிறது. சட்ட ரீதியான போராட்டம் அவ்வளவு நாளைக்கு மேல நிச்சயமா அப்படிதான் எனக்கு படுது. நீங்க ஓபிஎஸ்ஐ அதிமுக தேர்வு செய்ததுல விவாதத்துக்கு எதுவும் இல்லை, அது கட்சியினுடைய உள்விவகாரம், தனிப்பட்ட உரிமை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்ட விதிகள், பொதுச் செயலாளர் தான் அது எல்லா விதமான முடிவுகளை எடுப்பதற்கு உரிமையும் அதிகாரமும் பெற்றவர். அதை தவிர வேற யாருக்கும் அந்த வாய்ப்போ அதிகாரமும் இல்லை. அதுதான் எங்களுடைய கட்சியினுடைய விதி. ஏன்னா பொதுச் செயலாளர் மட்டும்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிமட்ட தொண்டர்களால், அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மற்றவர்கள் எல்லாம் பொதுச் செயலாளர், இப்போ அவைத்தலைவர், பொருளாளர், அந்த பதவிகள் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்படும். மற்ற பதவிகள்லாம் இப்போ பொதுச் செயலாளருடைய நியமனம் அந்த வகையில் தான் இருக்கு. அது எங்களுடைய சட்ட விதிமுறை, கட்சியினுடைய பணி. அந்த வகையில் பொதுச் செயலாளராக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் யாரை அந்த இடத்தில் வைக்கிறாரோ அவர் தான் பொதுச் செயலாளர் அந்த பொறுப்புக்கு வர முடியும். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு அசாதாரண சூழ்நிலை வருகின்ற பொழுது பொதுச் செயலாளருடைய முடிவு யாரை எந்த இடத்தில் வெற்றி வைக்க வேண்டும் என்பதற்காக, அவர் அடக்கமாக இருக்கிறார் என்பதற்காக, அவருக்கு திறமை இல்லை, அதற்கு அந்த இடத்தை நிரப்பக்கூடிய சூழ்நிலை இல்லை என்றெல்லாம் கற்பனை செஞ்சுக்க வேண்டாம். ஏன்னா எங்கள் கட்சியினுடைய கட்டுப்பாடு யார் யாரை எந்தெந்த இடத்துல பயன்படுத்தணும், யாரை எந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தணும், எந்த தேவைக்கு யாரை முன்னிறுத்தணுன்றதெல்லாம் பொதுச் செயலாளருடைய முடிவு, கட்சியினுடைய முடிவு. அந்த முடிவுக்கு எல்லாரும் கட்டுப்பட்டவர்கள். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு கட்டுப்பாடான கட்சி எந்தவித சூழ்நிலையும் எதிர்கொள்கின்ற
உறுதிமிக்க கட்சி என்பதை இந்த தேர்வு இன்றைக்கு வெளிக்காட்டியிருக்கு. நிச்சயமாக எளிமையாக இருக்கிறாருங்கிறதுனால, அல்லது பணிவாக இருக்கிறாருங்கிறதுனால, அல்லது விசுவாசமாக இருக்கிறாருங்கிறதுனால அவருக்கு திறமை இல்லைங்கிற மாதிரி யாரும் வந்து மீடியால யாரும் சொல்ற மாதிரி நான் நினைக்கல. அதுல விசுவாசம் அப்படின்னு சொல்லும்போது, ஹம்பிள் அண்ட் லாயல் அப்படின்னு சொல்லும்போது இயல்பாக இன்னொரு கேள்வி வருது. விசுவாசத்திற்கு அந்த வாய்ப்பு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா விசுவாசிகளாக இருக்கிறவங்க எல்லாரும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இல்ல இதுல நான் ஒரு மாறுபடுறேன். அவர் மட்டும்தான் விசுவாசமா இருக்கிறாரு, மற்றவங்களுக்கு அந்த அவரை விட குறைவான விசுவாசத்தோடு இருக்கிறாங்கன்றதையே நான் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா யாரை எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்பது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொதுச் செயலாளர் என்ற வகையில் அவர் எடுத்த முடிவு. அதில் யாருடைய விசுவாசமும் யாருக்கும் குறைந்ததோ கூடியதோ இல்லை. உங்களுடைய ஆர்குமெண்ட்டை நான் ரொம்ப மதிக்கிறேன். ரொம்ப கரெக்டாக பேசும்போது வேற யாராவது தப்பா சொன்னா கூட நீங்க கரெக்ட் பண்றதுக்கு உடனடியாக தயாரா இருக்கீங்க, ஷார்ப்பா இருக்கீங்க, பாராட்டுறோம். ஆனா அவரை லாயல்னு சொல்றதுக்காக இன்னொருத்தர் லாயல் இல்லைங்கிற துணியில வந்து ஊடகங்கள் அதை எழுதுறதாக நினைக்கல. லாயல் சோல்ஜர்ஸ் நிறைய பேர் இருக்கிற இடத்துல ஒருவருக்கு கொடுத்துருக்காங்கன்னு தான் அதுல ஊடகங்கள் எழுதுறதாக நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால பாராட்டும் போது ஒரு பழக்கம் இருக்கு, இன்னொருத்தரோட ஒப்பிட்டு தான். இப்போ அந்த கடையில போடுற காஃபியை விட இந்த கடையில நல்லா இருக்குன்னு சொல்ற மாதிரி ஒப்பிட்டு தான் வழக்கமாக ஒன்றை பாராட்டுறாங்க. அந்த மாதிரி பண்புல வந்து இந்த லாயல் அப்படிங்கிறது இருக்கிற மாதிரி தெரியல. பல குவாலிட்டிஸ், லாயல்ங்கிற குவாலிட்டி நீங்க ஆவடிக்குமார் சொல்ற மாதிரி எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அதை தாண்டி வேறு சில குவாலிட்டிஸுக்கு வச்சுக்கிட்டு தான் அந்த பொறுப்பை அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு புரிஞ்சுக்குவோம். அந்த தேர்வை பற்றி இங்க அவர் தான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாரு, அதை பத்தி விவாதத்துக்கு எடுத்துக்கலன்னு சொல்லிட்டாரு. அவர் முன்னால் இருக்கக்கூடிய பணிகளை அவரால் நிறைவேற்ற முடியுமாங்கிறது தான் அடுத்த விசுவாசம். அதுக்கு போறதுக்கு முன்னால எனக்கு என்ன தோணுதுன்னா, லாயல் அப்படிங்கிறது பன்னீர்செல்வம்ங்கிறதுக்காக கேட்கல, லாயல்ட்டிக்கும் டெமோக்ரஸிக்கும் இடையில உண்டான முரண்பாட்டை எப்படி பாக்குறது? அது ரொம்ப மோசமான முரண்பாடு. அதை பத்தி பேசணும்னா நம்ம அதிமுக பத்தி மட்டும் பேச முடியாது, எல்லா கட்சியும் தான் பேசணும், எக்ஸப்ட் லெஃப்ட் பார்ட்டிஸ். மற்றவங்க எல்லாரையும் நம்ம பேசி ஆகணும். பட் இப்ப களத்துல இருக்கிறது சர்ச்சைக்குரியதாக இருப்பது அதிமுக என்பதால் நம்ம அதை தான் பேசணும். இப்போ ஓபிஎஸோட தேர்வு என்பது வந்து வெறுமனே அவர் வந்து அவருடைய நிர்வாக திறமை அதெல்லாத்தையும் தாண்டி வேற சில கன்சிடரேஷன்ஸாலையும் தான் அவர் வந்திருக்காரு. இப்போ நண்பர் ஆவடிக்குமார் பேசும்பொழுது வந்து எங்க கட்சியில வந்து கிளியரா வந்து ஹைரார்கிஸ் டிஃபைன் ஆயிருக்காரு, நம்பர் 2ன்றது அவர் தான். அப்படி பாத்தீங்கன்னா 2001 நம்பர் 2 இருந்தது பொன்னையன். பட் பொன்னையனுக்கு பதிலாக இவரை தேர்ந்தெடுத்தாங்க. பட் எனவே அது அவங்க கட்சியோட விஷயம். நான் மறுபடியும் சொல்றேன், அதை பத்தி எனக்கு எந்த விதமான கருத்தும் கிடையாது. என்னுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அதுக்கப்புறம் அவர் எப்படி டெலிவரி பண்ண போறார், அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. லாயல்ட்டிக்கும் டெமோக்ரஸிக்குமான அந்த லைன் பத்தி கேட்டீங்கன்னா வந்து அது வந்து கொள்கை வழி இல்லாத அரசியல் கட்சிகளை நடத்தக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அதிமுகவுக்கும் இருக்கும். அது இப்ப இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேகமான சூழலில், செல்வாக்குமிக்க அதன் கட்சியின் தலைவர் வந்து சிறையில் இருக்கக்கூடிய சூழலில் இந்த பிரச்சனை வந்து ஒரு பூதாகரமா தான் இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த முறை நான் மறுபடியும் சொல்கிறேன், கடந்த முறை 6 மாதத்துல வந்து அவங்களால திரும்ப வர முடிஞ்சது. இந்த முறை அதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதால் பல புதிய பிரச்சனைகளை கட்சி எதிர்கொள்ளும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது வந்து முதல்ல சிறையில இருந்து வெளியில வர நம்பர் 1 பிரியாரிட்டி. வெளியில வந்தாச்சுன்னா கட்சியை நடத்துறதுல அவங்களுக்கு ஒன்றும் சிக்கல் இல்லை, ஆட்சியை மட்டும் ஓபிஎஸ் பார்த்துட்டு போயிடலாம். ஆமா, அது வந்து அவருக்கு பணி எளிது. பிணையில வர்றதுலயும் தடைகள் இருந்ததுன்னா இரண்டையுமே அவர் சமாளிக்கணும். இல்ல, நான் எப்படி பாக்குறேன்னா, என்னுடைய சிற்றறிவு கேட்டிய வரையில் அவங்களுக்கு பெயில் கிடைச்சிடும், 3-4 வாரத்துக்குள்ளே கிடைச்சிடும். லல்லு பிரசாத் யாதவுக்கு வந்து 4 வாரங்களே 5 வாரங்களே கிடைச்சது. இப்போ தசரா ஹாலிடேஸா இருக்கவாசி கொஞ்சம் டிலே ஆகலாம். 3-4 வீக்ஸ்ல அவங்களுக்கு பெயில் கிடைச்சிடும், அவங்களோட வயது அதை காரணம் காட்டி கிடைச்சிடும். பட் அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய இஷ்யூஸ் தான் பெரிய இஷ்யூஸ். இமிடியட் ரிலீஃப் வெளியில வரக்கூடிய, நீங்க சொன்ன மாதிரி நம்பர் 1 பிரியாரிட்டி பெயில்ல வரதுன்றது அவங்களுக்கு சாத்தியம்தான். பட் அதுக்கு ஒரு 3-4 வாரங்களாவது ஆகும் தான் நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் கரெக்ட். அது நடக்காத வரைக்கும், முதலமைச்சராக ஓபிஎஸ் பதவியேற்ற பிறகும் இந்த கேபினட்டோட முக்கியமான கவனமாக அதுதான் இருந்து கொண்டிருக்கும். அது நடக்கிற வரைக்கும் வேற எதுலையும் உங்களால கவனம் செலுத்த முடியாது. அது முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ராமாயணத்துல பரதன் ஆட்சி செய்தார், அவருடைய பாதகை வந்து ஆட்சி செலுத்துதுன்னு படிச்சிருக்கோம். அதை வந்து தமிழ்நாடு இன்னைக்கு நிரூபிச்சிருக்கு. அதை பார்க்குற சூழ்நிலையை உருவாக்கி, அதுதான் உண்மை. இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வெளி உலகத்தோடு தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் தடைப்படுத்தப்பட்டிருந்தாலும் அவருடைய எண்ணங்கள், அவருடைய உணர்வுகள் ஒவ்வொருவரும் உணர்ந்திருக்கிறோம். அந்த பொறுப்புக்கு இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள்
மற்றவர்களை விட தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் எந்த சூழ்நிலையில் எதை கையாள வேண்டும் என்பதற்கு உரிய பயிற்சியை பெற்றிருக்கிறார்கள். அதை சரியாகவே கையாளுவார்கள். அதில் எந்த நிலையில் யார் இதை வைத்து குழப்பம் உருவாக்கி தமிழ்நாட்டில் ஒரு பின்னடைவை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதற்கு கிஞ்சித்தும் இடம் தராமல் இன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய படையில் சிப்பாய்களாக பணியாற்றுகின்றவர்கள் செய்வார்கள். அதில் எந்த சந்தேகம் வேண்டாம். அதை வந்து எதிர்காலத்தில் நிரூபித்து காட்டுவோம். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொன்னதைப் போல நான் வந்து ரெண்டாவது இடம் அவருக்குன்னு சொல்லலை. அது நீங்களா பேசிக்கிட்டீங்க. ரெண்டாவது, ஆனால் அவர் வந்து ஒவ்வொரு நிலையிலும் கடந்த எதிர்கட்சியா இருக்க சொல்ல கூட அம்மா எதிர்கட்சி தலைவராக இருக்க சொல்ல ஒரு துணைத் தலைவராக, அதாவது அதுக்காக அவரே கூட வந்து அந்த வார்த்தையை சொல்ல மாட்டார். அவர் இரண்டாவது என்னைக்கும் நினைச்சதில்லை. அவர் வந்து இன்னைக்கும் ஒரு சாதாரண தொண்டனா தான் வந்து செஞ்சிட்டு இருக்காரு. அதுக்குதான் நான் பரதனுடைய உதாரணத்தை காட்டினேன். ஆக அந்த வகையில் இன்றைக்கு ஒரு அடிப்படையான உணர்வுல இருந்து பேசுறீங்களோன்னு சந்தேகம் வருது. அவரை நம்பர் 2ன்னு சொல்லி இப்போ நம்பர் 1 இல்லாத சூழ்நிலையில அவர் தான் நம்பர் 1ன்னு சொல்லி அங்கு கலகத்தை உண்டு பண்ணணுங்கிற நோக்கம் மணிக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது. அந்த மாதிரி சிந்தனை யாருக்கும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் விளக்கம் சொல்ல வேண்டியதா இருந்தது. நான் உங்களை குறிப்பிட்டு சொல்லணுன்றது இல்லை என் நோக்கம். ஆக அந்த வகையில் இன்றைக்கு இப்போ நீங்கள் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னையே வந்து அமைச்சரவையில் இருந்த காலங்களிலே 4 அமைச்சர்கள் மூத்த அமைச்சர்கள் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். அது சிலர் அவ்வப்போது மாற்றம் செய்து கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு அந்த அடிப்படையில் அவர்கள் வந்து எந்த பணியை யாரிடத்தில் ஒப்படைக்கிறார்களோ அதை செய்து கொண்டிருக்கிறார்களோ அதை செய்வார்கள். அந்த வகையில் தான் இது வந்து எங்கள் கட்சியினுடைய ஆரோக்கியமான கட்டுப்பாடும் இந்த கட்சியினுடைய ஜனநாயகமும் தான் இதை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறதே தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. ஏன்னா இது முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை மட்டுமே நம்பி அளிக்கப்பட்ட வாக்கு. அவருடைய ஆட்சியை மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். எனவே அந்த ஆட்சியை இன்றைக்கு அவர் நேரடியாக நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில் அவருடைய சார்பாக இன்றைக்கு மற்றவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.